அது அது வந்து இப்போ ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ யார் மூவி வந்தாலுமே வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் ஒன்று கிரியேட் பண்றது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து லோ தான். இந்த 10 பாஷாலாம் சும்மா ஏமாத்துறாங்க. 10 பாஷா, ஒரு பாஷா கூட இந்த படம் ஒன்றும் ஈக்குவலே கிடையாது. 10 பாஷாலாம் சொல்லி ஏமாத்துறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. படம் எக்ஸலண்டா இருக்கு ப்ரோ. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரைட், மியூசிக் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அனி வந்து அட்டகாசமா பண்ணியிருக்காரு. தலைவர் வர சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா எலிவேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஆனா எல்லாருக்குமே ப்ராப்பரா அது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர். அப்படியே ரட்சகன் வந்து கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டு போயிட்டாரு. அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து அவரோட ஹேர் ஸ்டைல இருந்து அப்படியே ரட்சகன் பார்த்த மாதிரியே இருந்தது எனக்கு. நான் சின்ன வயசா இருக்கும் போது அவர் ரட்சகன்ல அந்த நரம்பெல்லாம் அப்படியே புடைக்கும். அவ்வளோ ஸ்டைலிஷா இருக்காரு, அட்டகாசமா இருக்காரு. தலைவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன். அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்லாம் நான் பார்க்கவே இல்லை. எதனால வந்து அது ஏ சர்டிஃபைட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எல்லாருமே இதை பார்க்கலாம். அப்படி ஒன்றும் எக்ஸ்ட்ரீமான வயலன்ஸ் எதுவுமே நான் பார்க்கல. பிரதர் சொல்லுங்க. படம் சுமாராக தான் பிரதர் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஸ்பெஷலாக இல்லை. லோகேஷ் எடுத்த படத்தில் வந்து இந்த படம் கொஞ்சம் லோ தான். விக்ரம், மாநகரம் அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இது லோ தான். மற்றபடி ரஜினி தலைவர் வேற லெவலு. அந்த அந்த நார்த்து எல்லாமே சுபின்லாம் வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. சான்ஸே இல்லை. உண்மையில் நல்லா இருந்துச்சு. மற்றபடி மியூசிக்லாம் நல்லா இருக்கும். அதே இந்த நடுவில் இங்கிலீஷ் பாட்டாக போட்டு கொண்டுட்டார். எல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு ஸ்பேஸு. சுபினுக்கு தான் நல்லா ரொம்ப வேற லெவலுங்க. மனுஷன் தாறுமாறாக பண்ணியிருக்கான். நாகார்ஜுன் சொல்ல ரொம்ப நல்லா இருக்கு. நாகார்ஜுன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இவரெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணல. இந்த கர்நாடகாவிலேருந்து வந்தார், அவரெல்லாம் பெருசாக சும்மா தலைவர் மாதிரி ஒரு ஃப்ரேம் தான். ஸ்ருதிகாசனும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப டாப்பாக நடிச்சிருக்காங்க. ஸ்லோவாக இல்லை பிரதர், எப்போ முடியும்னு இருக்கு. அந்த மாதிரி வலிக்கிறாங்க போட்டு சப்ஜெக்ட். அதான் ரெட்ரோவில் வந்து சூர்யா வரும்போது என்ன ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு, அது மாதிரி அமீர் கான் வரும்போது இல்லை. அது ஒன்று. மற்றபடி 10 பாஷா இல்லை, ஒரு பாஷா கூட கிடையாது. அமேசிங்காக இருந்துச்சு. ஏன்னோ நியூட்ரல் ஒரு இந்த ஃபேனு அந்த ஃபேனு அப்படிலாம் கிடையாது. எனி ஒன் கேன் கம் அண்ட் see the மூவி. அண்ட் எனக்கு வந்து இது லோகேஷ் படமா ரஜினி சார் படமா சொல்லலாம் முடியல. ஏன்னா ஐ வாஸ் இன்டு த மூவி, கம்ப்ளீட்லி இன்டு த மூவி. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வி என்ஜாய்டு அந்த ஃப்ளோரு, டான்ஸு எல்லாமே, பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எவ்ரி திங் வாஸ் குட். அப்படியே இது வந்து இப்படி ஒரு மிக்ஸ் கொண்டு வந்தாங்கன்னே தெரில. சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. லைக் ஒரு ஃபேனுக்கான மூவி மட்டும் கிடையாது இது. டெஃபினட்டாக இட் இஸ் லைக் இட்ஸ் அ காம்பினேஷன். இப்படி ஒரு மேர்ஜான ரெண்டாவது மூணாவது முறை பார்த்தா தான் வில் நோ எக்ஸாக்டாக இது எந்த இடத்துல யார் ஓவர்டேக் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த மாதிரி ஒரு மேர்ஜாக இருந்துச்சு. அமேசிங் மூவி, டோன்ட் மிஸ் இட். மியூசிக்லாம் பேக்ரவுண்டும் சரி, சாங்ஸும் சரி சூப்பராக இருந்துச்சு. அமேசிங்காக இருந்தது. பயங்கரமாக அந்த வைப்ரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. சீட் இன் குட் தியேட்டர். இது வந்து இட் இஸ் நாட் லைக் நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம், ஓடிடி பார்க்குற மூணுலாம் இல்லை. ஸ்க்ரீனோட அந்த ஃபீலை தூக்க வேண்டிய ஒரு மூவி, ரைட்? ஸோ டோன்ட் மிஸ் அவுட். கேரக்டர்ஸ்லாம் அமேசிங்க. யாரோட ப்ரெசன்ஸும் வந்து அப்படிலாம் மிஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ சான்ஸே கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்கான மாஸ் சீனும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. எதுவும் மிஸ் மேட்ச் எதுவும் இல்லை. எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணி, ஜெயிலரில் வந்து சும்மா கேமியோ ரோல்னு சொல்லிட்டு வந்து பார்க்காம இதில் வந்து பக்காவாக உபேந்திராலாம் வேற லெவல் பண்ணியிருக்காரு. ஷோபின், அதுக்கப்புறம் அமீர் கான் ஒரு லீடு மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். கூலி 2ஓட ஹிண்ட்டும் கொடுத்துருக்காரு அனிருத். பார்ப்போம். மியூசிக் தெரிவிக்க விட்டுருக்காங்க ப்ரோ. பவரோ சாங் ஃபுல்லாக வரல. பிஜிஎம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உக்காந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு ப்ரோ. ஏ சர்டிஃபிகேட்னு வேணாம் ப்ரோ. இது யூஏ படமாகவே வச்சிருக்கலாம். ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வயலன்ஸான படம் தான் அது, நல்லா இருக்கு. ஆனால் இப்போ வந்து சீரீஸ் எல்லாமே வரதோ இப்படி தான் இருக்குது, நிறைய சீரீஸ். இது ஏன் இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு ரஜினி ஃபேனாக வந்து நிறைய ஃபேமிலி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு வர முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. பார்ப்போம். ஓடிடியில் தான் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் மிரட்டி விட்டுட்டாங்க. நான்லாம் இப்போ சின்ன பையன், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போலாம் பார்த்ததும் இல்லை அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரஜினி. இப்போ பார்க்க சொல்ல டிஹெச்சிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. எங்கேயும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு இதுவாக பார்க்கவே முடியாது. மிஸ்டேக்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம்மும் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே நம்ம படம் எடுப்பாங்க. அவங்க எல்லாம் ஹாலிவுட், காலிவுட், டாலிவுட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நம்ம இங்கே நம்ம பண்ண முடியாது. கதைக்கு என்ன இதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். அது பார்க்குறவங்களும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் டேல இன்னும் ஒரு 2 days 3 days கழிச்சு பார்க்க சொல்ல நல்லா இருக்கும் படம்.